உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி. ஸோ ரொம்ப அருமையான மெத்தடு. எப்படி செய்யறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க. இந்த கப்பால் 1 கப் கடலை மாவு அதை அளந்து வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கலாம். அதே கப்பால் 1/2 கப் அரிசி மாவு அதுவும் அளந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த கப்பால் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, இது ரெண்டையும் சேர்த்து போட்டாச்சு. இந்த டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டாச்சு. இப்போ ஒரு 2 சிட்டிகை சோடா உப்பு அதையும் இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, காரப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம். நாம் தண்ணியை விட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த அத்தனை பொருட்களையும் சேர்த்து ஒரு ஈவனாக வர அளவுக்கு கலந்து கொடுத்துடணும். இதை எதுக்காக இப்படி கொஞ்சம் அடிஷ்னலாக போடுறேன் அப்படின்னாக்கா, எப்போவுமே இது மாதிரி ஸ்நாக்ஸுன்னு இல்லை, இந்த பலகாரம் செய்யும்போதோ பஜ்ஜி செய்யும்போதோ எண்ணெயில் போட்ட பிறகு உப்பு உரைச்சிக்கும், காரம் மட்டுப்பட்டுரும். இதுதான் அதோட பேசிக் கான்செப்டை. அதனால் நல்லா 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி கூட அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவசியம் போட்டு கலக்க வேண்டியது தான். இப்போ நாம் தேவையான அளவு தண்ணியை விட்டு இதை கலக்க போகிறோம். இது ரொம்ப தண்ணியாவோ அல்லது ரொம்ப கெட்டியாவோ இருக்கக்கூடாது. அதனால் இந்த தண்ணியை விட்டு கரைக்கக்கூடிய பதம் அப்படிங்கிறது இந்த பஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் அளவாக தண்ணியை விட்டு தான் கலக்கணும். ஒரே சமயத்தில் நிறைய தண்ணியை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ப்ரொபோர்ஷன் கட்டுப்படும். அதனால் அளவாக கொஞ்சம் பொறுமையோடு இதை கலந்துட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு தண்ணியை விட்டு கலந்து ஓரளவுக்கு அதை அப்படியே சரி பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த பஜ்ஜி எதுக்காக இன்றைக்கி பஜ்ஜி ஐட்டம் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல வெளியில் மழையோட அப்படியே வின்டர் சீசனோட அந்த சீசனிங் டயத்தில் நாம் உள்ளுக்குள்ளே இது போல் மொறுன்னு பஜ்ஜி வெரி கிறிஸ்பி, அதே சமயத்தில் உள்ளே வெரி லேயர்டு, அதாவது தட் இஸ் வெரி சாஃப்ட். ஸோ அந்த மாதிரி கிறிஸ்பியான ரொம்ப மொறுன்னு பஜ்ஜியை சாப்பிட்டோம்னா இந்த மழை சீசன் ப்ளஸ் இந்த வின்டர் சீசனில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக அதெல்லாம் மாறிடும். ஸோ அவசியம் இது கட்டாயமாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ பிரமாதமாக வருது. ஸோ இவங்க இப்போ நல்ல ஒரு அளவாக தண்ணியை விட்டு கரைக்க அளவுக்கு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கத்திரிக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி ரெண்டுமே. பாருங்கள், ஒரே சமயத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அது கூட எவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்த தண்ணியை பக்குவமாக அளவாக விட்டு கரைக்க வேண்டியிருக்கு பாருங்கள். அதனால் இந்த ஸ்டெப்புங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். அவசியம் மிஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த ஸ்டெப்பில் கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நாம் கத்திரிக்காய், நல்ல பெரிய நீளமான கத்திரிக்காயாகவே பஜ்ஜி போட்டுடலாம். அடுத்தது வெங்காயம், இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் பஜ்ஜி போடுறதுக்கு. நல்லா கலந்து கொடுக்குறாங்க. இந்த பஜ்ஜியோட கன்சிஸ்டன்சியை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மேலேருந்து கொஞ்சமாக அளவாக அந்த மாவை எடுத்து விட்டோம்னா கீழ்ப்பக்கம் அப்படியே லேயராக ஃபார்ம் ஆகணும். அதை இப்போ செய்யலாம் பாருங்கள். நல்லா கலந்துக்கிறாங்க, எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து. அப்போ தான் அந்த உப்பு காரப்பொடி போட்டிருக்கிறது எல்லாமே அதில் கரெக்டாக சேரும். ஸோ எல்லாத்தையும் ஈவனாக கலந்துக்கிறாங்க. பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி போட்டோன்னா எப்படி வருது பாருங்கள். அப்படியே லேயராக வருது பாருங்கள். இதுதான் இதோட பதம். ஸோ ஸ்லைஸ் போட்டு வச்சாச்சு. ஆனியன், அதாவது வெங்காயம், தட் இஸ் கத்திரிக்காய், எல்லாத்தையுமே இப்போ ஸ்லைசஸாக போட்டு வச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெயை தேவையான அளவுக்கு விட்டு காய வச்சுருக்கோம். 4 பஜ்ஜியாக போட்டு நம்ம எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பஜ்ஜி மேலே அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை
எல்லா 2 சைடுமா போட்டு அதை எடுக்கிறாங்க. இப்போ டிப் பண்ணி நம்ம துவச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் இந்த ஸ்லைசஸை அப்படியே போட்டு இந்த நல்ல சூடான எண்ணெய் ஹையில் தான் வச்சுருக்கேன். அந்த ஹையில் வச்சதை இப்போ ஓரளவுக்கு மீடியம் பண்ணியாச்சு. பாருங்கள், பஜ்ஜி எழும்பி மேலே வர ஆரம்பித்தாச்சு. அடுத்த பஜ்ஜியும் போட்டாச்சு. ஸோ ஒரு ஏடுக்கு 4 பஜ்ஜிகள் போல் போட்டு எடுத்துருவோம். இது போல் நல்ல கலர்டு அண்ட் ஃப்ளேவர் ஆல்சோ பிரமாதமாக வருது. ஸோ இது வந்துட்டு என்ன வழக்கம் போல் நான் சொல்கிறது தான் நம்ம சேனலில். இந்த ஓசை கொஞ்சம் அடங்கினா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். முதல்லையே இதை திருப்பி விடாததுக்கு காரணம், நாம் அந்த டிப் பண்ணி போட்டிருக்கோம்ல, அந்த மாவு டக்குன்னு கரைஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் டைம் விட்டு அதற்கு பிறகு நாம் திருப்பி விட்டுக்கலாம். இது அப்படியே இப்போ 2 பக்கமும் வெந்து கொடுக்கணும். அதனால் நாம் ஒவ்வொரு பஜ்ஜியாக கூட எடுத்து இது போல் போட்டுடலாம். வெரி கிறிஸ்பி அண்ட் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தா பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வெரி வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஃப்ளேவர்டு as well as colored. சூப்பர். இந்த சீசனுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டிஃபன் ரியலி ஆட்ஸ் டு தி ப்ளஷர். அடுத்தது ஆனியன் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி. ஸோ அதுவும் இப்போ போட ஆரம்பித்தாச்சு. இந்த நான் யூஸ் பண்ணியிருக்கிற சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி. ஸோ அது கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்குங்கிறதால அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஏடுக்கு 4 போல் நம்ம போட்டுக்கலாம். இது அப்படியே உப்பி வருது பாருங்கள், அது மாதிரி. ஸோ அடுத்தது இதுக்கு ஆக்சுவலாக சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தாக்கா, யூஸ்வலாக சில பேர் அப்படி அப்படியே சாப்பிட்ருவாங்க. தேவையானவங்க தேங்காய் சட்னி நல்ல அருமையாக அரைச்சி வச்சு அதுவும் செய்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ ஒரு சைடை நாம் திருப்பி விட்டுக்கலாம். நல்ல ஓரளவுக்கு பதமாக அந்த இது வந்தாச்சு. அதனால் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். போட்டுட்டு ஒரு 4 நாளாக போடும்போது ஸ்பேஸ் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காய்கள் வேகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா. 5-6 போட்டோம்னா அது வேகிறதுக்கே ஸ்பேஸ் இருக்காது. அதனால தான் 4 நாளாக போட்டு நம்ம பஜ்ஜியை வெந்து எடுக்கிறோம். ஈவினிங் டிஃபனுக்கு கிறிஸ்பி அண்ட் வெரி டேஸ்டி பஜ்ஜீஸ் ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஈஸியான முறையில், அதுவும் ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடும் கூட. ஸோ இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட நாங்கள் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி நம்ம சேனலில் சந்திக்க போகிறோம். We will meet you often.